மிக பிரம்மாண்டமான ஒரு திருமண நிகழ்வு இன்றைக்கு 2024 வந்து எப்படி நடக்க போகுது. நான் சீரி அடிச்சு பாருங்க, எல்லாம் சவுண்டுல பாருங்க. இதான் வந்து மாப்பிள்ளையின் வீடு. காரை வந்து நான் வந்து உங்களுக்கு திறந்து காட்டுறேன். உள்ளுக்கு பாருங்க எப்படி இருக்குண்டு பாருங்க. நிறைய ஈப்ரக வாகனங்கள் அப்படியே லைனுக்கு பாருங்க, எவ்வளவு வாகனங்கள் நிக்கிறது. மண்டபம். ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னொரு முக்கியமான ஒரு காணொலியில, சுவாரஸ்யமான காணொலியில சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு இந்த காணொலியில நாங்க ஒரு திருமண நிகழ்வை தான் காட்ட போறேன். பாக்குறீங்க, தெரியுங்க பாருங்க, நிறைய ஈப்ரக வாகனங்கள், BMW, Audi அப்படின்னு சொல்லி நிறைய வாகனங்கள் வந்து அணிவகுக்க வந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமண நிகழ்வு நடக்க இருக்குது. இதுலயும் வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமா வந்து நடக்க இருந்தது. அதாவது மாப்பிள்ளை வந்து ஹெலிகாப்டர்ல ஏறி மண்டபத்துக்கு போற மாதிரியான ஒரு சீனெல்லாம் வந்து நடக்க இருந்தது. ஆனா கொழும்புல வந்து இப்ப எல்லாருக்குமே தெரியும், வானிலை சூழ்நிலைகள் வந்து ரொம்ப மோசமா வந்து போறதால இந்த ஹெலிகாப்டர்ல மாப்பிள்ளை போறதை வந்து மட்டும் வந்து இப்போதைக்கு வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரம்மாண்டம் பார்த்தா நடக்க போகுது. பாருங்க, இத்தனை வாகனங்கள் எல்லாமே வந்து நிக்குதுன்னு பாருங்க. இதுல பாதுகாப்புக்கு முழுக்க முழுக்க போலீஸ் எல்லாம் வந்து நிக்கணும். பாருங்க, இத்தனை போலீஸ் நிற்க 2, 4, 5 போலீஸ். இது ஒரு ஜீப் நிக்குது பாருங்க. அப்படியே பாருங்க, அடுக்கடுக்கா பாருங்க எத்தனை. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய வாகனங்கள்லாம் வந்து ஈப்ரக வாகனங்கள்ல வந்து இன்னைக்கு மாப்பிள்ளை வந்து கூப்பிடுறாரு. வரிசையா வந்து அடுக்கடுக்கா வந்து போய்கொண்டே இருக்க போகுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிக பிரம்மாண்டமா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. பாருங்க லைனுக்கு அப்படியே பாருங்க இத்தனை வாகனங்கள் நிக்குதுன்னு பாருங்க. இதான் இந்த மாப்பிள்ளையின் வீடு. அப்படி இந்த வீடையும் வந்து நான் காட்டிக்கொள்றேன். பாருங்க, இதுதான் வந்து மாப்பிள்ளையின் வீடு. பாருங்க, மிக பிரம்மாண்டமான ஒரு வீடு. அப்படியே நான் கொஞ்சம் மிச்சத்தையும் காட்டுறேன். பாருங்க, பாருங்க எப்படி இந்த ஜீப்ரக வாகனங்களை பாருங்க. ஒவ்வொன்றும் வந்து இவ்வளவு மதிப்பான வாகனங்கள். இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த கார்லாம் வந்து மாப்பிள்ளை வந்து பொம்பளையும் வந்து போகிறாரு. மாப்பிள்ளை இப்போ போகிறாரு, பிறகு வந்து பொம்பளையும் வந்து சோடியா போவாங்க. அப்படியே லைனுக்கு பாருங்க இவ்வளவு வாகனங்கள் நிற்கிறது அடுக்கடுக்கா. எல்லாமே வந்து CHR பாருங்க. இது ஒரு CHR வாகனம், அடுத்த CHR வாகனம், சரிங்களா? அடுத்தது இங்கே வரும், அடுத்த CHR, அடுத்தது இங்கே வரும், அடுத்த இன்னொரு CHR. அப்படியே அடுக்கடுக்கா லைனுக்கு நிற்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கார் வந்து நிற்குது. இங்கே பாருங்க, அப்படியே லைனுக்கு அப்படியே நிற்கிறாங்க. பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு திருமண நிகழ்வு வந்து இன்றைக்கு நடக்க போகுது. அட்டகாசமா இருக்க போகுது. எத்தனை காரண்டு பாருங்க, ஜீப்ராங்கள் கிட்டத்தட்ட 3, 5. இந்த காரை பாருங்க. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு படத்துல வந்து பார்த்துருக்கிறேன். அதாவது அஸ்கலஸ்கா பாட்டு, விஜயன் நண்பன் படத்துல இந்த வாகனம் வந்து பார்த்துக்கேன். ஆனா இப்பதான் வந்து நேர்ல பாக்குறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கொட்டல் ரோயல் கிராண்ட் பாரடைஸ், அதாவது நான் நினைக்கிறேன் கொழும்பு நினைக்கிறேன். பாருங்க எல்லாரும் வந்து ரெடி இறக்கினேன். பார்க்கவே ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. பாருங்க எத்தனை ஜீப்புன்னு பாருங்க. இந்த ஜீப்பு பாருங்க எல்லாமே வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அழகா வந்து இந்த பூத்தெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வேற லெவல்ல செய்யறாங்க. இன்றைக்கு இந்த ஹெலிகாப்டர் ஒன்று தான் வந்து ஒரு குறையா போச்சுது. மற்றபடி இங்க பாருங்க எல்லாமே WGP நிக்குது. பாருங்க சூரியகாரம் வந்து சுழட்டி ஜோடி எடுக்கிறாங்க. JK ரிங்ஸ் பாருங்க. இங்க பாருங்க வேற லெவல்ல நடக்க போகுது. முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காவல்துறை, போலீஸ் உத்தியோகத்தர் எல்லாம் வந்து இதுல நிக்கணும். பாருங்க அவை எல்லாம் வந்து போவினோம். அங்காலையும் வந்து கார் எல்லாம் வந்து நிக்குது. மிக பிரம்மாண்டமான ஒரு திருமண நிகழ்வு இன்றைக்கு 2024 வந்து எப்படி நடக்க போகுது. நான் என்னுடைய வலைப்படத்துல வந்து இதான் முதல் தடவையா வந்து ஒரு திருமணம், இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமண நிகழ்வை வந்து நான் வந்து பதிவுறதுல ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்குது. இதுக்கு வந்து நல்லதாகவும் வந்து கொமெண்ட்கள் வரலாம், நெகட்டிவாகவும் கொமெண்ட்கள் வரலாம். ஆனா வந்து அவங்க வந்து தங்களுடைய நிகழ்வை வந்து பிரம்மாண்டமா செய்யணும் என்று சொல்லி அவர் செய்யறது வந்து அவங்களுடைய ஒரு விருப்பம். ஓகே, பார்க்கலாம். பாருங்க
ஓகே பாருங்க, இந்த காரை வந்து நான் வந்து உங்களுக்கு திறந்து காட்டுறேன். உள்ளுக்கு பாருங்க இப்படி இருக்குண்டு. அது ஒரு பொட்டல் மாதிரியே இருக்கு உள்ளுக்குள்ள. பாருங்க பெரிய சோஃபா போட்டு முன்னுக்கு கிளாஸ் எல்லாம் பூவை செட்டு எழிஞ்சாங்க பின்னுக்கு. எப்படி இருக்குன்னு ஒரு ராஜா பகவத் மாதிரி போகலாம், அப்படி இருக்குது. ஓகே, மாப்பிள்ளை வந்து போய்க்கு வந்து எப்படி இருக்குது இந்த கார்ல வந்து எப்படி இருக்குன்றத வந்து நான் காட்டிக்கொள்றேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே லைனுக்கு பாருங்க, அப்படியே நீட்டுக்கு அங்க வரைய நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2, 4, 6, 7, 8, 9, 10 ஒரு 15 வாகனம் இருக்கு. வீட பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த தொட்டிக்கா வந்து மாப்பிள்ளை குளிக்க வந்தாரு. இப்ப மாப்பிள்ளை வராரு. ஓகே பாருங்க, மாப்பிள்ளை போற கார் வந்து கொடுக்குறாங்க. பாருங்க என்ன தண்டி. பாருங்க பாருங்க, மாப்பிள்ளை இப்ப கார்ல ஏற போறாரு. பாருங்க ஒரு வாகனங்களை கொண்டு அடிக்கிறாங்க. பாருங்க லேண்ட் க்ரோசர் ஒன்று அடிக்கிறாங்க. ஓகே மாப்பிள்ளை வர பாருங்க. சொந்தங்கள் பந்தங்கள் வீட்டுக்காரங்க அம்மா அப்பா எல்லாரும் வர்றாங்க. ஓகே பாருங்க பாருங்க இந்த தண்டி. ஓகே நாங்க முன்னுக்கு போ, ஏண்டா மாப்பிள்ளை வர போறாரு. அரபிக் போலீஸ் வந்து ரெடி ஆயிட்டாங்க. பாருங்க ஸ்டார்ட் ஆயிட்டு மாப்பிள்ளை போறாரு. இப்ப பாருங்க அட்டுக்கட்டுக்கா போகுது. இப்ப பாருங்க எல்லாம் பாருங்க சீடி அடிச்சுட்டு பாருங்க. எல்லாம் சவுண்டுல பாருங்க சும்மா தெரிக்குது காரு இன்றைக்கு. பாருங்க பாருங்க ஸ்டார்ட் ஆயிட்டு. வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி. பாருங்க சீடி அடிக்கும் போது பாருங்க. மாப்பிள்ளை என்ன கார் வருது. வாவ் பாருங்க ரோட்டை பிளாக் பண்ணியாச்சு.
ரோடு வந்து பிளாக் ஆகிட்டு பாருங்க, மிச்ச வாகனங்கள் வருது. லேண்ட் க்ரோசர் போகுது பாருங்க. அடுத்த லேண்ட் க்ரோசர் வர்ற மாதிரி இருக்கு. அடுத்தது பாருங்க பாருங்க, மாப்பிள்ள வந்துட்டாரு பாருங்க. வாகனங்கள் அடுக்கடுக்க வந்துட்டே இருக்குது. பாருங்க, இப்ப அடுத்த மாப்பிள்ள வராரு. பாருங்க, சொந்தக்காரங்க அங்காளி பங்காளி எல்லாம் வந்துருக்காங்க. பாருங்க, வாகனம் வர்றதுக்கு இடம் இல்லை, உள்ளுக்கு பார்க்கிங் இல்லை. பாருங்க, வந்து கொண்டே இருக்காங்க. மண்டபம் காண முடியாது.
மண்டபத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க மண்டபம். ஃபோட்டோகிராஃபி கேட்குறீங்க பாருங்க மண்டபம் எப்படி இருக்குண்டு. வா, அப்படியே மாளிகமே இருக்கு மண்டபம். மாப்பிள்ளை மண்டபத்தில் வந்துடுறாரு.